ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சாம்சங்கோட ஒன் யூஏ 7 அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆண்ட்ராய்ட் 15 அப்டேட். அது பார்த்திங்கன்னா S24 சீரிஸ், இப்போ லேட்டஸ்ட் வந்து S25 சீரிஸ், ஒரு சில சீரிஸ் ஃபோன் எல்லாமே வந்துருச்சு. ஒரு சில ஃபோனுகளுக்கு வரல. இப்போ அந்த வராத ஃபோனுகளுக்கெல்லாம் எப்படி நம்ம அதை அக்சஸ் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சாம்சங்கோட பீட்டா ப்ரோக்ராம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கணும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பாக்ஸில் மெம்பர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணணும். மெம்பர்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா சாம்சங் மெம்பர்ஸ் ஆப் தான் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு அதில் நீங்கள் என்ன மொபைல் வச்சுருக்கீங்களோ, இப்போ சாம்சங் S23 அல்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா அதை டைப் பண்ணிவிட்டு 1UA 7 டைப் பண்ணணும். டைப் பண்ணி சர்ச் கொடுக்கணும். சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் 1UA பீட்டா ப்ரோக்ராம் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு 1UA பீட்டா ப்ரோக்ராம்னு இருக்கலாம். அதில் வந்து கீழே ஜாயின் நம்பருக்கு பாருங்கள், அதில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே இப்போ வித்ட்ராவல் இருக்குல்ல, அதை நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கனால வித்ட்ரா தான் காட்டும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்ரோல்மெண்ட்டுன்னு காட்டும். என்ரோல்மெண்ட் காட்டும். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்தா சாம்சங் பீட்டா ப்ரோக்ராம் வந்து ரெஜிஸ்டர் ஆகிரும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் கிளிக் பண்ணுறீங்க. அதை டபுள் டாப் பண்ணுறீங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1UI 7 பீட்டா அப்டேட்டு, அதாவது ஆண்ட்ராய்ட் 15க்கான அப்டேட் கிடைக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 GB இருக்கும். 2.5 GB டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ வந்து UA 7 வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் என்னோடய அப்டேட்டு. எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க.